2 வருடங்களாக எங்கள் கட்சியினை சார்ந்தவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இரண்டாவது, ஏதோ எதிர்கட்சிக்காரங்க மட்டும் இல்ல, பத்திரிகையாளர்கள். நீங்க பத்திரிகையாளர்கள் கூட இந்த அரசாங்கத்தை விமர்சனம் செய்தால் குண்டாஸ் போடுற அளவுக்கு தான் இந்த கவர்மெண்ட் இருக்கு. எங்களை தான் விமர்சிக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்களை விமர்சிக்காத ஊடகமே கிடையாது. ஆனால் தமிழக அரசை பற்றி விமர்சித்தால் பத்திரிகையாளர்கள் கூட தப்புவதில்லை. அதுதான் யதார்த்தம். அதே போல அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல அத்தனை எதிர்க்கட்சிகளும் போராடுவதற்கு அனுமதி கேட்ட போது அவர்களை எல்லாம் கைது செய்து மிக மோசமான ஒரு இடத்துல அடைச்சாங்க. அது பாமகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும். அதே போல இப்போது திருப்பரங்குன்றம் விஷயத்துல நீதிமன்றம் சென்று ஆணை வாங்கி ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய சூழலில் தான் தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் அன்றாடம் கொலை கொள்ளை, எப்படி அவங்க குறிப்பாக திமுகவை சார்ந்தவங்க எவ்வளவு தூரம் கிரிமினல் செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கறத நீங்களே ஊடகத்தில் காட்டிட்டு இருக்கீங்க. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது முழுவதுமாக சீர்கெட்டு இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகளுக்கு கூட நீதிமன்றம் சென்றுதான் அதை அமல்படுத்த முடியும் என்கின்ற சூழலில் இன்று எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இது சட்டத்தின் ஆட்சி நடக்கின்ற மாநிலமா? திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது நாங்க எல்லாருக்குமான அரசுன்னு பெருமை பேசுகின்ற திமுக அரசு எதிர்க்கட்சிகளுடைய ஜனநாயக உரிமைகளை கூட நசுக்க பார்க்கிறது. வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கு. டெல்லியினுடைய வாக்குப்பதிவு மிக நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு நாங்கள் தேர்தல் முடிவை எதிர்பார்க்கிறோம். இந்த முறை டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்கின்ற பொழுது எங்களால் உணர முடிந்தது. ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு இன்று அவர்கள் அதை எழுத துவங்கி இருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், அத்தனை எதிர்க்கட்சிகளும் புறக்கணித்து நான் மட்டுமே சாம்பியன் அப்படின்னு சொல்லி களத்துல ஒத்த ஆளா நின்னுட்டு இருக்கிற திமுக சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஈரோட்டினுடைய மக்கள் என்ன மதிப்பளிக்கிறார்கள் அப்படிங்கறத பார்ப்போம். யாருமே எதிர்க்கட்சிகள் இல்லாத போது கூட மக்களை அடைச்சு வைக்கிறது, பணப்பட்டுவாடான்னு ஒண்ணுக்கு குறைவில்லாம அவங்க வழக்கமான பாணியில பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம். இல்ல, நீங்க அவரோட இதுல பாத்திருப்பீங்க, அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் அவர் வெளியிட்டார் அப்படின்னு சொன்னா அது அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவு. ஒரு சிபிஐ விசாரணை ஒரு விசாரணை போறக்கூடிய அளவிற்கு ஒரு கிரிமினல் சம்பவம் தமிழகத்துல நடந்திருக்கு. அது தொடர்பாக ஒரு எதிர்க்கட்சியை சார்ந்த ஒரு மாநில தலைவர் இந்த விஷயத்தை வெளியிடுறாருன்னா அது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அவமானம். அது